வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் 3வது வரியில் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. தேவனுக்கு மகிமை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சகோதரர்களாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் ஆட்டுக்குட்டியானவரை என்ன செய்யணும்? பின்பற்றணும். நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இந்த பூமியில் சரீரத்தில் வாழ்கிற காலம் முழுவதும் 90 வருஷம் வாழ்கிறோம்னா 90 வருஷமே ஆட்டுக்குட்டியானவர் என்ன செய்யணும்? பின்பற்றணும். குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஆண்டவரை ஆராதிக்கும் போது தான் அந்த முழுமையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்கிறதோட இடையில் ஜெபம் இல்லாமல் வேத வாசிப்பு இல்லாமல் வாழ்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் இது பலனடையாது, நிலை நிற்கிறது சிரமம். தினமும் ஆண்டவரை நாம் தேடணும். தினமும் ஆண்டவரை தேடணும். சகோதரர்களும் சரி சகோதரிகளும் சரி, டெய்லி ஆண்டவரை நாம் தேடணும். இந்த கடைசி நாட்களில் ஆராதிக்கிறதான தேவனுடைய ஜனங்கள் சிலர் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி வாழ்ந்தாலும் சிலர் மெத்தனமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். தேவனுக்கு மகிமை. இந்த ஆட்டுக்குட்டியானவர் ரொம்ப சாந்தமுள்ளவர், பொறுமை உள்ளவர், இரக்கமுள்ளவர், பாவங்களை மன்னிக்கிறவர், பாவத்தை நினையாது இருக்கிறவர், பரிசுத்தம் உள்ளவர், வாக்குத்தத்தம் தருகிறவர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சகல தேசத்துக்கும் வாக்குத்தத்தம் பண்ணுவார், ஒரு தேசத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணுவார். அநேக குடும்பங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுப்பார். ஒரு குடும்பத்துக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தருவார், ஒரு குடும்பத்தாருக்கு வாக்குத்தத்தம் தருவார், குடும்பத்தில் ஒருத்தருக்கு வாக்குத்தத்தம் தருவார். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இப்போ இவரை நாம் என்ன செய்யணும்? பின்பற்றணும். பாருங்க, இவரை பின்பற்றணும். இந்த 2 வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை நமக்கு பூமியிலையும் ஒரு வாழ்க்கை நமக்கு பரலோகத்திலையும் இருக்குது. ஒரு வாழ்க்கை கவனிங்க, ஒரு வாழ்க்கை பரலோகத்தில் இருக்கிறது தெய்வத்தோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை, பூமியில் இருக்கிறது மனுஷனோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை. இந்த மனுஷனோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட நாள் தான் நம்ம வாழ முடியும். ஆரம்பத்தில் ஒரு குழந்தை பருவத்தில் நம்ம பிறந்தோம், வாலிபம் அடைந்தோம். இந்த சரீரம் வயோதிப காலத்துக்கு போயிடும். இந்த வயோதிப காலத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை பருவ காலங்கள் வந்த மாதிரி தான் அது தன்னுடைய பலன் முழுவதையுமே சரீரம் இழந்துடும். அப்படிப்பட்ட காலங்கள் வரும்போது நம்ம பாட முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. உன் வாலிப காலத்தில் என்ன செய்ய? சிறுசிகரை நினைனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வாலிப காலத்தில் உன் சிறுசிகரை நினை. இப்போ இந்த வாலிப காலத்திலேயே பாடல்களை பாடி, வாலிப காலத்திலே ஆராதித்து, வாலிப காலத்திலே ஜெபம் பண்ணி, பரலோகத்தில் நமக்கு பலன் என்ன செய்யணும்னா அதிகமாகணும். பரலோகத்தில் சொல்லுங்கள், பரலோகத்தில் பூமியில் இருக்கிற அத்தனையுமே நம்ம பணம் கொடுத்து தான் வாங்கணும்.
ஆனால் பரலோகம் ஒன்றை ஆண்டவர் இலவசமாக நம்ம கொடுக்கிறார். பரலோகம் எல்லாரும் சொல்லுங்கள். ஏன்னா அதை நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது. விலை கொடுக்க பூமியில் யாருமே இல்லை, விலை கொடுக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் இலவசமாக கொடுக்குறார். ஏதேனை இலவசமாக கொடுத்தாரு, கானானை இலவசமாக கொடுத்தாரு, எருசலேமை இலவசமாக கொடுத்தாரு. இன்றைக்கு பரலோகத்தையும் நமக்கு என்ன செய்கிறாரு? இந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் தெய்வ பயம் நமக்கு இருக்கணும். என்ன இருக்கணும்? ஒரு வண்டிக்கு பிரேக் இருக்கிறதுக்கு ஒப்பனை தெய்வ பயம். அதுக்கப்புறம் தேவ சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படியணும். முழு இருதயத்தோடு தேவனுக்கு என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். முழு இருதயத்தோடு. இப்போ 10 பேர் வீட்டில் குடியிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு ஆள் திருடிட்டு வந்து வீட்டுக்குள்ளே எல்லாரோடையும் இருக்கிறாருன்னு சொன்னாக்கா அந்த வீட்டுக்கு என்ன வரும்? போலீஸ் வரும். வந்தால் ஒரு ஆள் மட்டும் சிரமமாக எல்லாத்துக்கும்னா அங்கே இருக்கிற பொருட்கள் அத்தனைக்குமே ஒரு ஆபத்து இருக்குது. இப்போ வீட்டில் 5 பேர் இருக்காங்க, 4 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு ஆள் ரட்சிக்கப்படலன்னா ஒரு ஆளால் பிசாசு பயங்கர கிரிகள் செய்துக்கிட்டு இருப்பான். நடக்கிறத நடக்க விட மாட்டான், கிடைக்கிறத கிடைக்க விட மாட்டான் பிசாசு. அவன் கொல்லவும் அழிக்க வாரான்னு அன்றி வேற ஒன்றுக்கும் வரான்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ நம்ம ஆண்டவரை பின்பற்றோம்னு சொன்னால் 2 ஆண்டவர் அல்ல, 2 வழி அல்ல, 2 ஆண்டவர் அல்ல, 2 வழி அல்ல, 2 சிந்தை அல்ல, 2 வார்த்தை அல்ல, 2 வாழ்க்கை அல்ல, 2 வழிகள் அல்ல. ஒரே ஆண்டவர், ஒரே வழி. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஒரே ஆண்டவர். இந்த ஒரே வழியில் வர்றவங்க கர்த்தர்ட்ட கண்டிப்பாக போய் சேர்ந்துருவாங்க. வெளியரங்கமான ஒன்று, அந்தரங்கமான ஒன்று இருக்குது. அந்த அந்தரங்கத்தில் தான் மிஸ்டேக்குகள்லாம் நிறையா வரும். அந்தரங்கத்தில், இருதயத்தில் உண்மை இருக்கும், மனசாட்சியில் என்ன இருக்கும்? நாவில் பொய் இருக்கும். இப்போ ஒரு சகோதரன் சொல்கிறத நீங்கள் அப்படியே நம்பிடக்கூடாது, ஒரு சகோதரி சொல்கிறத அப்படியே நம்பிடக்கூடாது. அது நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, நடக்கலைன்னு நமக்கு தெரியாது. இப்போ நடக்காத ஒன்றை நடந்ததாக சொன்னால் அதை நம்பி செய்கிறோம்னா அது நமக்கு பாதிப்பு உண்டாகும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் சொன்னார், யோவானின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் கடைசி வரியில், யோவான் 8:12 கடைசி வரியில், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். என்னை பேசுங்க. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை, இந்த இருள் பிசாசுடையது, ஜீவ ஒளி கர்த்தருடையது. இருளில் மரணம் இருக்குது, அந்த ஜீவ ஒளியில் நித்திய வாழ்க்கை இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினா தான் அந்த ஜீவ ஒளியை என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். என்ன செய்யணும்? ஜீவ ஒளியை சொல்லுங்கள். என்ன செய்யணும்? ஜீவ ஒளியை அடையணும். தேவனுக்கு பயந்தார். இப்போ நம்ம பிள்ளைகள் ஒரு நல்ல எதிர்காலத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையில் அமையணும் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பார்வையில் பிள்ளைகளும் சரியாக இருக்கிற மாதிரி வளர்க்கணும். நாமளும் தேவனுடைய பார்வையில் சரியாக இருக்கணும். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். மனிதர்களுக்கு சில காரியங்களை நம்மளால் மறைக்க முடியும், ஆனால் தேவனுக்கு யாரும் காரியத்தை மறைக்கவே முடியாது. அவர் எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் காண்கிற தேவன். அவர் நினைவுகளை அறிகிறார், பேசுவதற்கு முன்னதாகவே வார்த்தை அறிகிறார், உள்ளி இருதயங்களை சோதித்து அறிகிறார். ஒரு எல்லை சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். வீட்டில் அடிக்கடி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, மற்றவர்களுக்கு தெரியலனாலும் தேவனுக்கு என்ன செய்யும்? பிரச்சனை உள்ள ஆளுகளை தேவன் பல்லவத்துக்கு கொண்டு போவாரா? சொல்லுங்க. கொண்டு போக மாட்டாங்க.
கொண்டு போக மாட்டார். நம்ம வீடு எப்போ வேணாலும் பிரச்சனை பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பிரச்சனைக்குரிய ஒரு ஆள், பிரச்சனைக்குரிய ஒரு சகோதரனை கண்டா பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டார். ஏன்னா உலகத்துக்குள்ளே இருக்கும்போது பிரச்சனை பண்ணி வாழ்ந்தவர்கள் தேவாலயத்துக்குள்ளே வரும்போது சகோதரர்களாக இருந்தாலும் சௌரிகளாக இருந்தாலும் அந்த கோபத்தையும் அந்த பிரச்சனையும் விடலை அப்படின்னு சொன்னால் பரலோகத்திலையும் போய் அதை தான் செய்வாங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. மனம் திரும்புங்கள்னு சொன்னால் அதுதாங்க, அதை விட்டுட்டு தான் மனம் திரும்பணும். அதை என்ன செய்யணும் சொல்லுங்கள்? விட்டுறணுங்க, விட்டுறணும். தாழ்மையாக சொல்கிறேன். என் வீட்டை விட்டு வரும்போது எனக்குரிய பங்கு கொடுன்னு நான் கேட்கவே இல்லை. நான் திருமணம் பண்ணின போது அங்கே ஒரு பிளாஸ்டிக் கப்பு கூட எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு சும்மா கூட்டிகிட்டு வந்தேங்க. ஆமாம், நான் பிரதிஷ்டை பண்ணிருக்கிறேன். நான் கர்த்தருக்காக உழைக்குவேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மூலம் கொடுக்குற அந்த காணிக்கை தசவாங்களை வச்சு தான் ஊழியத்தை நான் செய்வேன். அடுத்த சபைக்கு போகிறவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், ஜெபம் பண்ணி காணிக்க வாங்க மாட்டேன். கட்டுப்பாடோடு நான் வாழ்கிறேன், கட்டுப்பாடோடு வாழ்கிறேன். ஏன்னா நான் ஒரு முழு கிறிஸ்தவனாக இயேசுவுக்கு முன்னாடி என்னை உருவாக்குறதுக்கு தான் இதெல்லாம் நான் செய்கிறேன். நான் ஒரு சொல்லுவோமா, என் வீட்டில் திருமணம் நடக்குமானால் ஏதேன் தோட்டத்து திருமணம் போல தான் அது நடத்துவேன். டவுரி வாங்க மாட்டேன், உயிரோடு இருக்க வரைக்கும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறான். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பேன். டவுரி வாங்கிறது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன், டவுரி வாங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன், நான் வாங்க மாட்டேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உயிரோடு நான் இருக்க வரைக்கும் கோவப்பட மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், சண்டை போட மாட்டேன், எதிர்த்து பேச மாட்டேன். உங்களுடைய அமைதிக்குள்ளே நான் என்னை பிரதிஷ்டை பண்ணுறேன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணிருக்கிறேன். அதான் அடிக்கடி உங்கள்கிட்ட கேட்பேன், யாரையாவது நான் கோவிச்சிருக்கேன்னா. கிறிஸ்தவங்களாக இருந்தால் கிறிஸ்தவங்களாகவே நம்ம இருந்துடணும். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். தேவனுக்கு மகிமை. இன்னும் அநேக காரியங்கள் நான் செய்திருக்கிறேன். ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நான் பண்ணின பிரதிஷ்டையினுடைய வரிசைகளை பார்த்து தான் அதில் தலையிட்டு நான் பேசுவேன். நான் இந்த பிரதிஷ்டத்தை மீறி அல்லது பிரதிஷ்டையை உடைச்சிட்டு நான் பேசவே மாட்டேன். என்னென்ன பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம், இந்த பிரச்சனைக்கு எதை பேசணுங்கிறது நிதானிப்பேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவன்னா என்ன முழுமையுமா நம்ம அறிஞ்சிருக்கணும். ஊழியக்காரன்னா என்ன, அவருடைய சுற்றி உள்ள காரியங்கள் என்ன அறிஞ்சிருக்கணும். ஒரு பரிசுத்தவனுடைய காரியம் என்ன, ஒரு பரிசுத்த சகோதரனுடைய காரியம் என்ன, அவங்க எண்ணம் என்ன, பேச்சு என்ன, வாழ்க்கை என்ன, குடும்பம் என்ன, குடும்பத்தினுடைய வரலாற்று என்ன, குணம் என்ன, குணங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, அதனால தெரியும் நமக்கு. பழையவைகள்லாம் எல்லாம் என்ன செய்வது ஆகணும்ல. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பேன். ஆகணும்ல. உலகத்தில் எல்லாம் பிரச்சனையினால் கலந்துருக்கு. வேலையிலிருந்து, ஆளுகையிலிருந்து, வாழ்க்கையிலிருந்து, மனுஷன்லேருந்து எல்லாம் பிரச்சனையினால் கலந்துருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்று மட்டுமே அமைதியான ஒரு வாழ்க்கை. அதை தெய்வம் நமக்கு கொடுத்துருக்கிறார். தெய்வம் சொல்லுங்கள், தெய்வம் நமக்கல்ல எனக்கு கொடுத்துருக்கிறார். என்ன செய்யிருக்காரு? எனக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வாழ்க்கையில் தான் நான் வாழணும். உலகத்துக்குள்ளே இருக்கும்போது சாத்தானுடைய கண்ட்ரோலில் இருந்தேன்.
சாத்தானுக்கு லட்சமும் செய்தாலும் பிடிக்கும், அதுக்கு மேலேயும் செய்யணும்னு அவன் எதிர்பார்ப்பான். அக்கிரமங்களில் லட்சம் செய்தாலும் இன்னும் அதுக்கு மேலே அக்கிரமம் செய்யணும்னு அவன் நினைப்பான். நம்ம ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர்கள், பரிசுத்தமாகுதல் தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்துங்கள்னு சொல்லியிருக்கிறார். அவர் சாந்தமுள்ள ஆட்டுக்குட்டியானவர், பொறுமையுள்ள ஆட்டுக்குட்டியானவர். குருடர்களையும் சப்பானிகளையும் முடவர்களையும் ஊமையர்களையும் செவிடர்களையும் குஷ்டரோகிகளையும் அரவணைத்து அன்பு கூர்ந்து சுகந்தருகிறவர் ஆட்டுக்குட்டியானவர். இவரை நாம் பின்பற்றணுங்க. இவருக்கு பின்னாடியும் போய்கிட்டு, உலகத்துக்கு பின்னாடியும் போய்கிட்டு, மனுஷனுக்கு பின்னாடியும் போய்கிட்டு இருக்கணும்னு சொன்னால் நம்ம ஆண்டவருக்குள்ளே நிலைநிற்க முடியாதுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஸ்தோத்திரம். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் 2வது வரியில், என்னாகமம் 14:24 2வது வரியில், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலே அவன் போய் வந்த தேசத்திலே அவரை என்ன செய்வேன், சேர பண்ணுவேன். யாரை சொல்கிறாரு? காலேப்பை சொல்கிறார். அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினபடினாலே. இப்போ நான் இயேசுவை பின்பற்றுவேங்கிற ஒப்பந்தத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே, சபைக்குள்ளே, சத்தியத்துக்குள்ளே, பாடலுக்குள்ளே, ஜபத்துக்குள்ளே, ஆராதனைக்குள்ளே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதை மட்டும்தான் நான் பின்பற்றணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சொல்லுங்கள், இதை மட்டும் எல்லாரும் சொல்லுங்கள், இதை மட்டும்தான் நான் பின்பற்றணும். நீங்கள் ஆராதனைக்கு வர்றது நல்லதுங்க. நீங்கள் செய்கிற ஆராதனையை தேவனை அங்கீகரிக்கணுங்க. அங்கீகரிக்காத ஆராதனை செய்தீங்கன்னு சொன்னால் கர்த்தரை பார்க்கறது கடினம். அப்போ தேவன் அங்கீகரிக்கணும். ஆபேலையும் காணிக்கையும் காயினையும் காணிக்கையும் அவன் நம்ம பாடினாலும் ஜெபித்தாலும் கர்த்தர் அங்கீகரிக்கணுங்க. எப்படி இருந்தால் அங்கீகரிப்பார்னு நீங்கள் தான் தயவு செய்து யோசிக்கணும். என்னையத்தான் நான் கரெக்ட் பண்ண முடியுமே தவிர ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியை திருத்துறது ரொம்ப கஷ்டம். அவங்க பார்த்து திருந்தலைன்னா திருத்த முடியாதுங்க. பேப்பரில் எழுதின எழுத்து பிள்ளை இருக்குன்னா அடித்து திருத்திடலாம். ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை திருத்துறதுன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க பார்த்து திருந்தலைன்னா அவங்கள நினைச்ச முடியாது. சரியா தவறா? கரங்களை உயர்த்தினா எல்லாருமே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். தேவனுக்கு மகிமைதான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அவன் போய் வந்த தேசத்தை சேர பண்ணுவேன், சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். எதனால? உத்தமமாய் பின்பற்றினால. உத்தமமாய். மத்தேயின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில், மத்தேயு 20:34, இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார். காணாதவர்களாய் வாழ்ந்தார்கள் இந்த 2 குருடர்களும். மனுஷனையும் தெரியாது, மரத்தையும் தெரியாது, பாதையும் தெரியாது, தான் உண்ற உணவு என்னான்னு தெரியாது, தான் குடிக்கிற தண்ணீர் என்னான்னு தெரியாது, நான் படுத்திருக்கிற இடம் என்னான்னு அவங்களுக்கு தெரியாது. தெரியாமலே வாழ்ந்தவங்க தான் 2 குருடர்கள். இப்போ ஆண்டவர் இயேசு ஆட்டுக்குட்டியானவர் தொட்ட உடனே அவர்களுக்கு என்ன வந்துருச்சு? இப்போ எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. முதல் எடுத்தவொடனே யாரை பார்த்தாங்க? ஆண்டவரை பார்த்தாங்க. அப்படியே ஆண்டவருக்கு பின்னாடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இடறி போனாங்க, வளைவி போனாங்க, விழுந்து போனாங்கலாம் வசனம் இல்லவே இல்லைங்க. இல்லவே இல்லை. கிறிஸ்து நமக்கு ஜப வாழ்க்கை கொடுத்துருக்கிறாருன்னா அந்த ஜபத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அந்த ஜபத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். சத்தியம் கொடுக்குறாருன்னா சத்தியத்தை கை கொள்ளணும். இன்றைக்கி 20 வசனம் கை கொண்டேன், இன்றைக்கி 2 வசனம் சேர்த்து 22 கை கொண்டேன், இன்றைக்கு 30 வசனம் கை கொள்கிறேன், இன்றைக்கி 40 வசனம் கை கொள்கிறேன். வளர்ச்சி இருக்கணுங்க.
ஒரு ஆராதனை செய்கிறோன்னா 2 ஆராதனை செய்யணுங்க. வெளியில் வந்து நம்ம என்ன செய்தாலும் அது பரலோகத்தில் கணக்கு வராது. தேவ ஆலயத்தில் வந்து செய்கிற ஆராதனை தான் அது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேரும். எல்லோரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம்னா கம்பெனி உள்ளுக்கு போய் வேலை செஞ்சால் தாங்க அட்டர்னல் லிஸ்ட் எடுப்பாங்க, சம்பளம் கிடைக்கும். கம்பெனி ஒட்டி உட்காந்துக்கிட்டு வேலை செஞ்சாக்க என்ன கிடைக்காது. இந்த காம்பவுண்டுக்கு வெளியில் ஒன்று போனால் ஒன்றுமே இல்லைங்க. காலத்தை என்ன செய்யணும் சொல்லுங்கள்? காலத்தை என்ன செய்யணும்? கரெக்டாக இருந்தோம்னா நம்ம தான் சந்தோஷத்துக்குள்ளே போக போகிறோம், சந்தேகமே இல்லை. கரெக்ட் இல்லாமல் இருந்தாங்கன்னா கஷ்டத்துக்கு நம்ம தான் ஆளாக போகிறோம், வேறு யாரும் இல்லை. நம்ம செய்கிறதுக்கு நம்ம தான் அனுபவிச்சாகணும். மனுஷன் எதை விதைக்கிறானோ, எந்த அளவு நாள் அளக்கிறீங்களோ அதே அளவு. சாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு ஆராதனையை சர்வசாதாரணமாக விடுறாங்க. ஓய்வு நாளை மதிக்கிறதில்ல. ஓய்வு நாள் ஆராதனை செய்யணும், ஓய்வு நாள் ஆராதனை செய்யலைன்னா தேவன் வெறுத்துருவாருங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லைங்க. எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். நல்லா யோசிங்க. சரியாக இருக்கிறது ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போவாரா, சரி இல்லாதெல்லாம் கொண்டு போவாரா? பளிச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ நாம் சரியாக இருக்கிறோமான்னு பாருங்கள் தயவு செய்து. நாம் சரியாக இருக்கிறோமா? மற்றவங்களை பார்க்காதீங்க, மற்றவங்கள பார்க்கவே பார்க்காதீங்க. நம்மளை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். நான் சரியாக இருக்கிறேன்னா நம்மளை தான் பார்க்கணும். ஒரு சகோதரி பாவம் செய்துட்டா கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் பாவத்தை மன்னிச்சிருவார். அந்த மன்னிச்ச பாவம் ஒரு டெட் பாடியை புதைக்கிறதுக்கு சமம் அந்த ஆண்டவர் மன்னிக்கிற பாவம். அது விளக்கம் சொல்லியிருக்காரு. கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் என்ன செய்வேன், விலைக்கு போட்டுருவேன். உன் பாவத்தை நான் அப்புறம் நினைக்க மாட்டேன்னு சொல்கிறார். அவர் தான் ஆட்டுக்குட்டியானவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். இவர்களுக்கு பார்வை கிடைச்ச உடனே என்ன செஞ்சாங்க? ஆமாம், எதையுமே காணாமல் இருந்துட்டு இந்த குருடங்களுக்கு இருக்கிற ஒரு பாக்கியம் இருக்குது பாருங்கள். எதையுமே காணாமல் வாழ்ந்துட்டு கண் திறந்தவனு முதலாவது தன்னுடைய ஆண்டவரையே பார்த்துட்டாங்க பாருங்கள். நம்ம அவரை பார்க்க தான் இந்த பாடு இத்தனை ஆராதனை இடிபாடுகளுக்குள்ளே கிடக்கிறோம். பயங்கரமான ஆட்கள். அதுக்கப்புறம் அவன் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. மாவு எடுத்து பிசைஞ்சு அப்பம் சுடணும், ஏதாவது ஒரு மீன் பொரிக்கணும், குழம்பு வைக்கணும், ஒன்றுமே இல்லைங்க. இவர் கூட போயாச்சுன்னா அவர் பார்த்துக்குவாருங்க. அவரை தேடுகிறவர்களுக்கு குறைவுபடாது. தேடணும் கரெக்டாக. இப்போ சகோதரர்களாக இருந்தாலும் சௌரிகளாக இருந்தாலும் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி தேவசித்தம் செய்யணும். பாயிண்ட் பண்ணி அதுக்குள்ளே ஜெபிக்கணும், அதுக்குள்ளே ஆராதிக்கணும், அதுக்குள்ளே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை செய்யணும். ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார், இஷ்டம் போல வாழ்றதுக்கு அல்ல. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்பான். ஸ்தோத்திரம். 6 நாள் வேலை செய்வேன், சம்பளத்தை வீட்டில் அப்படியே கொடுத்துருவேன், செலவுக்கு வாங்கிக்கிடுவேன். ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் சினிமா பார்க்க, ஹோட்டலில் சாப்பிட, அப்போ ரோஜா பாக்கு, கொழுந்து வெத்தலை, லூஸ் பையில் போடுவேன், வெத்தலை பாக்கு போடுவேன், சிகரெட் வீல்ஸு சாப்பிடுவேன். கர்த்தருக்கு மகிழ்ந்தார். நல்லா போய் முகத்தை கழுவிட்டு சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு கடையில் ரெஸ்ட் எடுத்துட்டு கரெக்டாக 10:30 மணி ஆட்டம் முடிஞ்சிட்டு 2:30 மணி ஆட்டம் போவேன். அப்புறம் சாயங்காலம் 6 மணி ஆட்டம் போவேன். கொஞ்சம் டயர்டு இல்லாமல் இருந்துச்சுனாக்க செகண்ட் ஷோ முடிச்சுட்டு கூட போவேன். 4 ஆட்டம் பார்ப்பேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில். ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒன்றுமே நீ சொல்லாதீங்கன்றான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் சினிமாவுக்கு பைத்தியக்காரனாக இருந்தேன், இனிமேல் உமக்கு மட்டும்தான் நான் பைத்தியக்காரனாக இருப்பேன். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் தேட்டரில் நான் கால் வைக்க மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், சினிமா பாட்டு பாட மாட்டேன், சினிமா
எந்த சூழ்நிலை அந்த நிழல் கூட படாத அளவுக்கு நான் கர்த்தருக்குன்னு நான் வாழ்வேன். இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ணுறேன், உண்மை சந்திக்க வரைக்கும் அதை நான் செய்ய மாட்டேன்னு பிரதிஷ்டை பண்ணி விட்டுட்டேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தியேட்டரில் நான் கால் வச்சதே கிடையாது. ஒரு தடவை சோலைகாலில் ஆப்ரேட்டராக வேலை செய்கிறவர் ஒரு பயமாகவே இருக்குது, அதனால் டேவிட் ஐயா அந்த ஸ்டுடியோவுக்கு வருவார், ஸ்டுடியோக்கார்ட்ட சொல்லி வச்சா இங்கே ஒரு ஜெபம் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ட்டு. நான் தேட்டருக்கு வெளியிலே நின்றுக்கிட்டு இருந்தேன், தேட்டருக்குள்ளே போகவே இல்லை. ஏன்னா நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன், தேட்டரில் கால் வைக்க மாட்டேன்னு நின்றுக்கிட்டே இருந்தான். அவர் நான் ரோட்டில் நிற்கிறேன்னா அந்த ஜன்னல் வழியாக எண்ணி அவர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கார். நான் அந்த ஜன்னலுக்கே நின்னேன். வாங்க அப்படின்னாரு. அப்படின்னேன். நான் வரமாட்டேன், நீ வா அப்படின்னேன். வெளியில் வந்தார். ஏயா வந்தால் ஒரு ஷோ கூட ஃப்ரீயாக அந்த ஆப்ரேட் ரூம்லேருந்தே நீங்கள் பார்த்துட்டு போகலாமே, நான் நல்லா உங்களுக்கு காமிச்சிருப்பேனே அப்படின்னாங்க. அதுக்கு நான் அந்நியன் ஆகிட்டேன் பிரதர், அதுக்கு அந்நியன் நான் ஆகிட்டேன். இங்கேயே நிலைங்க ஒரு ப்ரேயர் பண்ணுறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். நான் பாவத்துக்கு வெளியில் பிறக்காத மனுஷன் அல்ல, பாவத்துக்கு உள்ளே பிறந்தவன் நான். என் தாய் என்னை பாவத்துக்குள்ளே நம்ம பிறந்தோம். பாவம் செய்தேன். யார் என்னை கேட்டாலும் நான் பாவம் செய்தையா, பாவம் செய்தேன் சிஸ்டர், பாவிதான் நான். ஆனால் அறிக்கை செய்தேன், பாவத்தை தேவன் மன்னிச்சிட்டார், பாவத்திலிருந்து விடுதலையாக்கிட்டார். இப்போ தெய்வ பயத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். பாவங்களை மறைக்கிறவன், நம்மிடத்தில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இருக்காது, சத்தியம் இருக்காது. ஒரு அல்லை சொல்லுவோமா, சத்தியம் இருக்காது. நான் செய்த பாவத்திலே நான் பண்ணின விக்கிரகாரதனை கர்த்தர் மன்னிச்சதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பாருங்கள், நேர் ஆண்டவருக்கு எகெயின்ஸ்டான ஒரு வாழ்க்கை. அதுதான் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன். சில நேரத்தில் தரையில் முட்டிக்கிட்டேன். நான் தெரியாமல் பிறந்துட்டேன்ப்பா, அந்த குடும்பத்தில் நானாக பிறக்கலை, பிறந்துட்டேன். இப்படி வளர்த்து விட்டாங்க, நான் என்ன செய்யுது? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். என்னுடைய பிரெயினில் ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டு கழுவும், கண்களில் ரத்தத்தை விட்டு கழுவும், நாவில் ரத்தத்தை விட்டு கழுவும், இருதயத்தில் ரத்தத்தை விட்டு கழுவும். முழுவதும் பரிசுத்தமாகட்டும். பிசாசின் கிரிகள் அடியோடு அழிந்து போகட்டும். உமக்குன்னு வாழ என்னை உமக்காக உயிர்ப்பியும் ஆண்டவரே. அப்படி தேவன் கிரியை செய்வார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் 2வது வரியில், 3 யோவான் 1:12 2வது வரி, நன்மையானதை பின்பற்றி நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நீ தீமையானதை பின்பற்றாமல், அதுதான் 2வது வரி, அதான் ஆரம்பிக்குது. பிரியமானவனேங்கிறது அதை கட் பண்ணியிருக்கிறோம். நீ தீமையானதை செய்யாமல் நன்மையை பின்பற்றி நன்மை செய்கிறவன், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தீமை செய்கிறவன், எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஆண்டவர் வருவார், அவருடைய ஜனங்கள் எல்லாரும் மகிமைக்குள்ளே பிரவேசிப்பார்கள். ஒரு அல்லை சொல்லுவோமா? அதில் தவறாமல் கண்டிப்பாக நம்ம பிரவேசிச்சு ஆகணும். கண்டிப்பாக நான் போயே ஆகணும். சொல்லுங்க, அப்படின்னா எப்படி வாழணும்னு யோசிங்க. எப்படி வாழணும்? வீட்டில் இருக்கிறவங்களோடு சண்டை போடாமல் வாழ முயற்சி பண்ணணும். சகோதரர்களும் சகோதரிகளும் எதாக இருந்தாலும் அமைதியாக பேசி முடிவெடுக்கணும்.
கோவப்பட்டு பேசி முடிவெடுக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசி முடிவெடுக்கக்கூடாது, சண்டை போட்டு முடிவெடுக்கக்கூடாது. அமைதியாக பேசி முடிவெடுக்கணும். அந்த சுவாபம், அந்த தாங்கிக் கொள்ளக்கூடிய, அந்த பொறுத்து கொள்ளக்கூடிய, அந்த அடக்கி கொள்ளக்கூடிய அந்த அனுபவங்கள் நமக்கு வரணும். ஒரு நல்ல மனுஷனாக என்றைக்கு தான் ஆகிறது, ஒரு நல்ல மனுஷன் இன்றைக்கு தான் ஆகிறது. இந்த உத்தமருக்குள்ளே வந்தும் அது நமக்கு கிடைக்காம போச்சுன்னா பிரயோஜனம் இல்லையே. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன செய்யக்கூடாது? தீமையானதை பின்பற்றக்கூடாது. சொல்லுங்க. தீமையை பின்பற்றுகிறவன் தேவனை காணவன். தீமையை பின்பற்றுகிறவன் தேவனை காண்பதில்லை. ஒரு மாணவன் படிக்க போனால் படிச்சுட்டு வரணுங்க. மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் பகை வந்துடக்கூடாது. வேலை செய்கிறோம்னா ஓனருக்கு நமக்கும் பகை வந்துடக்கூடாதுங்க. அல்லேலூயா. ஆராதனை செய்கிறோம்னா ஊழியக்காரருக்கும் விசுவாசிகளுக்கும் பகை வந்துடக்கூடாது. பகை வந்துட்டாலே ஆவிக்குரிய ஜீவியம் ஒன்றுமில்லாமல் போயிடும். அதை கவனிக்கணும். நான் பிரச்சனைக்கு ஆள் இல்லைங்க. அது நான் பிரச்சனை பண்ணுற ஆளாக இருந்தால் நான் அதுக்கு அங்கேயே கிடந்து செத்து மாண்டு அழிஞ்சு போயிருக்கலாம் அந்த பேயோட கூட. இங்கே வரணுங்கிற அவசியம் இல்லையே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். அந்த அமைதியில் தாங்க நல்ல வாழ்க்கை அமையும். அமைதியில் தான் நல்ல வேலை அமையும். அமைதியில் தான் குடும்பத்தில் நல்ல ஐக்கியங்கள் உண்டாகும். அமைதியில் தான் நிம்மதியான தூக்கம் இருக்குது, நிம்மதியான சாப்பாடு இருக்குது, நிம்மதியான வாழ்க்கை இருக்குது. அமைதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான தேவன், அமைதியானவர் ஆண்டவர் இயேசு. அடிக்கும்போது கூட ஐயோ வலிக்குது, ஐயோ அடிக்காதீங்க வலிக்குது, எங்கேயுமே நான் தேடி தேடி வாச்சேங்க. அடிக்காத சண்டால பாவி, என்னடா ஒரு வாரில் அடிக்கிறீங்க, பூரா கம்பியெல்லாம் கிழிக்குதுடா உடம்ப, ஒன்றுமே சொல்லலைங்க. அப்படியே அப்படியே திகைச்சு போய் பைபிளை வச்சுட்டு உட்கார்ந்தே இருந்தேன் கொஞ்ச நேரம். இப்படி ஒருத்தரை எங்கடா காண முடியும்? எங்கே காண முடியும்? என்னை கோலால் அடிக்கிறவன் அவன் கோலால் அவன் தலையில் அடித்துக் கொள்வானாக, என்னை வாரால் அடிக்கிறவன் அவன் வாரால் அவனையே அடித்துக் கொள்வானாங்கன்னு சொல்லிட்டு அம்புடு போயெல்லாம் அடிச்ச கிழிச்சுக்கிட்டு செத்துருப்பாங்க. நடந்திருக்குமா இல்லையா? ஒரு வார்த்தைங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். யாரை தேடுறீங்க? நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நீங்கள் தேடுறது இயேசு இவன் தான் யூதாசை காமிச்சிருந்தாங்கன்னா அடி பின்னிருப்பாங்க. ஆனால் யாருக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்காது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். அவன் தாங்க அவர் நின்ற இடத்துல அவனை நிற்கும்படி கட்டளை இட்டுட்டு அவர் மறைஞ்சு போயிருந்தாருன்னு சொன்னால், இவனை பிடிச்சா அடித்தா என்ன செய்யுங்க? ஒரு பன்றி கூட ரசிக்கப்பட்டு பல்லவத்துக்கு போவார். அவன் ரத்தமே கேட்ட ரத்தம். எந்த பாவத்தை கழுவும்? குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு வேண்டாம். 54 வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கிறேங்க. ஆண்டவர் நம்ம சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளால் கொடுக்கப்பட்ட காணிக்கை தசமத்தை மட்டும்தாங்க வச்சு நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். ஒரணா அந்நிய காசுக்கு நான் கை நீட்டவில்லை என்பது கர்த்தர் சாட்சி. வாங்கவே மாட்டாங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒன்று பேதுரு 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், 1 பேதுரு 3:13, நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? இப்போ எல்லா சகோதரர்களிடத்திலும் எல்லா சகோதரிகளிடத்திலும்
நன்மையே செய்வார்களானால் நன்மையே செய்வார்களானால் நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? யாரும் செய்ய முடியாதுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. யாரும் செய்ய முடியாது. இப்போ நம்முடைய மனசாட்சியில் ஒரு ஆலோசனை பண்ணி பாருங்க, நம்ம ஆட்டுக்குட்டியானவரை மட்டும் பின்பற்றுறோமா? ஆட்டுக்குட்டியானவரை மட்டும் வச்சு பின்பற்றுறோமா? இன்றைக்கி அநேக கிறிஸ்தவருடைய செல்லுகளில் சினிமா பாட்டை பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம சபையில் கிடையாது, பார்த்ததை சொல்கிறேன். ஒரு பரிசுத்த சகோதரி, நான் வீட்டில் உட்காந்துருக்கும்போது ஃபோன் வந்துச்சு. ஃபோனை அட்டன் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறாங்க. ஒரு சினிமா நடிகன் அதில் வர்றான் செல்லில். இவங்க யாரை பின்பற்றுறாங்க? ஆட்டுக்குட்டியானவரை. செல்லுக்குள்ளே யாரை வச்சுருக்காங்க? கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். நம்ம இருதயம் ஆண்டவர் இயேசுவை, ஆட்டுக்குட்டியானவரை மாத்திரம் நம்ம இருதயம் சுமக்கிற இருதயமாக இருக்கணுங்க. அதுக்குள்ளே வேற யாரும் இருக்கக்கூடாது. மகனே, உன் இருதயத்தை எனக்கு என்ன செய்ய தான், நான் அதை பரிசுத்தப்படுத்துகிறேன். நீங்கள் 100 ஆராதனை செய்துட்டு ஆண்டவர்கிட்ட போகிறீங்க. அதே ஒரு 2000 ஆராதனை 4000 ஆராதனை செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தாங்க அது விஷயம். அவருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு இசைவு உண்டாங்க. அதுக்கு தான் ஆராதனை விடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஏன்னா ஒரு மனுஷனுடைய ஜெயம், ஒரு மனுஷனுடைய தோல்வி, ஒரு மனுஷனுடைய வெற்றி தோல்வி முதல் எல்லையில் தெரியாதுங்க, 2வது எல்கையில் தான் தெரியும். அல்லேலூயா. சரியா தவறா? அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு ஜெயம், ஒரு தோல்வி ரகசிய வருகளை தாங்க தெரியும். எப்போ சொல்லுங்க? ரகசிய வருகளை தாங்க தெரியும். அழகுக்காகவோ, கல்விக்காகவோ, பலனுக்காகவோ, ஞானத்துக்காக, அறிவுக்காக, திறமையான தொழிலுக்காக, அதிகமாக சம்பாதிக்கப்பட்ட பணத்துக்காக பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டாருங்க. பரிசுத்தம் ஒன்று வச்சு தாங்க ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போவார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த தேவனுடைய திருவசனம் மனுஷனுடைய ஆத்மாவில் இருக்கிற, இருதயத்தில் இருக்கிற பாவ அழுக்க கழிவு விடுங்க. எதை? அந்த வசனத்தை இப்படி கேட்டு இப்படி இறக்கணுங்க, இப்படி கேட்டு இப்படி இறக்கணுங்க, இப்படி கேட்டு இப்படி விட்டுறக்கூடாதுங்க. பழமொழி சொல்லுவாங்க, ஒரு காதில் வாங்கி என்ன செய்வான்? ஆமாம், அது 2 காது இருக்குன்னா ஒன்றுக்கு வாங்கிறதுக்கு ஒன்று விடுறதுக்கு இல்லைங்க. 2 காதுலையும் கேட்டு இறக்கணுங்க இருதயத்தில். நீங்கள் சொல்லணும், எப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. உயர்வானாலும் தாழ்வானாலும் தேவதூதன் ஆனாலும் வேறு எந்த காரியமாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவன் அவர் தாங்க கர்த்தருடைய பிள்ளை. சும்மா போலியாக பலகீனமாவெல்லாம் நகட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கிறிஸ்தவ வாழ்க்கையில். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமாக எடுத்து பழங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24 கடைசி வரையில், 1 தீமோத்தேயு 5:24 கடைசி வரையில் சிலருடைய பாவங்கள் பார்த்தீங்களா, நம்ம ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றது போல சிலருடைய பாவம் அவங்களை என்ன செய்யும்? பின்பற்றிக்கிட்டே வருங்க. 60 வருஷமாக நான் குடிக்கிறேங்க, 80 வருஷமாக நான் திருடுறேங்கன்னா அந்த பாவம் அவங்களை பின்பற்றிக்கிட்டே வருங்க. ஒரு இச்சையானாலும் அந்த இச்சை தொடர்ந்து வரும். ஒரு சந்தேகமானாலும் அது தொடர்ந்து வரும். ஒரு கோபமானாலும் தொடர்ந்து வரும். ஒரு சண்டை ஆனாலும் எடுக்கிறதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு அழி சொல்லுவோமா, அதான் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற அந்த அமைதி வாழ்க்கை இல்லாமல் போயிடும். அமைதி வாழ்க்கை
வேலை செய்கிற இடத்துல 1000 பேர் செய்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிகர் அங்கே யார் இருக்கக்கூடாதுங்க. 20 வெள்ளிக்காசுக்கு கிரயமாகி யோசேப்பு எகிப்துக்கு போனார். பார்வோன் சொல்கிறார், உன்னை போல ஞானமும் விவேகமும் உள்ள ஒரு மனுஷன் எகிப்தில் இல்லைன்ட்டார். அப்படி தாங்க தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணும். ஒரு அழி சொல்லுவோமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆமென். இப்போ பாவங்களை அறிக்கை பண்ணி என்ன செய்யணும்? விட்டுறணுங்க, விட்டுறணும். அப்படி விடலைன்னா அந்த பாவம் என்ன செய்யும்? தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. தூங்கி எந்திரிப்பான், அடுத்து உடனே பாவம் வந்துடும். தூங்கி எந்திரிப்பான், அடுத்து உடனே பாவம் வந்துடும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு வேண்டார் தொடர்ந்து வரும். அதை விட்டுறணுங்க. சகோதரிகளுக்கும் சரி, சகோதரிகளுக்கு ஒரு சின்ன சந்தேகப்படுற புத்தி இருந்தாலும் அதை விட்டுறணுங்க. ஒரு தீவிரவாதி எப்படியோ சந்தேகப்படுறாலும் அப்படி தான். இந்த சந்தேகப்படுற சௌகரியால் சந்தேகப்படுற சௌகரியால் ஓயாதுங்க பிரச்சனை. எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். இப்போ சரீர வாழ்க்கை எப்படி அமைக்கணும்? கிறிஸ்துவ சரீர வாழ்க்கை எப்படி அமைக்கணும்? கிறிஸ்துவ ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி அமைக்கணும்? அது தெரியணுங்க. கொத்தனார் தெரியறதுனால தான் 5 மாடி 7 மாடி 100 மாடி கூட கட்டி கொடுக்குறாரு. தெரியலன்னா கட்ட முடியாது. அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி கட்டணுங்கிறது தெரியணுமுங்க, தெரியணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தெரியணும். இன்றைக்கி ஆராதனை செய்யறதோடு சரிங்க. இடையில ஜெபம் பண்ணுறவங்க இருப்பாங்க, இடையில வேதம் வாசிப்பாங்க, கர்த்தரோடு வீட்லேயும் ஆராதனை பண்ணி அசைவாடுவாங்க, ஆராதனையும் பண்ணுவாங்க. இந்த சிலர் ஆராதனை பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் வீட்டில் போனால் ஜெபம் கிடையாது, பைபிள் வாசிப்பு கிடையாது, ஒன்றும் இல்லை. அடுத்த வாரம் தாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு 720 மணி நேரம். இந்த 720 மணி நேரத்தில் 8 மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். பாக்கி 712 மணி நேரம் சரீரத்துக்கு கொடுக்குறோங்க. 712 மணி நேரம் சரீரத்துக்கு கொடுக்குறோம். இந்த 8 மணி நேரத்திலும் சில பேர் அரை மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. அரை மணி நேரம் எடுத்துட்டாங்கன்னா மாதத்துலேயே 6 மணி நேரம் தான் ஆராதிக்கிறாங்க. பாருங்க, ஒரு நாளைக்கு கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். அநேகமாயிரம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்வோனுக்கு முன்பாக, பிரபுக்களுக்கு முன்பாக, பார்வோனுடைய ஊழியர்களுக்கு முன்பாக, எகிப்து ஜனங்களுக்கு முன்பாக அற்புதம் அடையாளங்களை கர்த்தர் மின்னல் மாதிரி செய்தார். அப்படியே ஜனங்களை விடுதலை ஆகிட்டு வந்துட்டார். விடுதலையாக்கி வந்துட்டா தேவன் பலகீனமாக இல்லைங்க, மோச பலகீனமாக இல்லை, ஆரோனும் கூட பலகீனமாக இல்லை, காலேப் யோசுவா பலகீனமானவங்க இல்லை. இந்த ஜனங்கள் பூரா பேரும் பலகீனமானவங்களாக இருந்தாங்க. தெய்வம் மலையில் இருக்கிறாரு. இங்கே கீழே வந்து என்ன செய்தார்? ஒரு கன்றுக்குட்டியை உண்டாகிட்டு, இஸ்ரவேலரே, எகிப்திலிருந்து உங்களை நடத்தி கொண்டு வந்த தெய்வம் இவைகள் தான். நாங்கள் எவ்வளோ பெரிய தோல்வி தெரியுமா ஆண்டவருக்கு? எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் தெரியுமா? கர்த்தருடைய வேதனை யாருக்குங்க தெரியும்? அடித்தவங்களுக்கு வழி தெரியுமா? அடி வாங்கின இயேசுவுக்கு தான் தெரியும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கொஞ்சமாவது அவரை கனம் பண்ணுறதுக்கான வாஞ்சை நமக்கு இருக்கணுங்க. தேவனுடைய அன்பு நமக்கு இருக்கணும். தேவனை கனம் பண்ணணும், ஒருமனப்பட்டு ஆராதிக்கணும், மிகுந்த அன்போடு பிரியத்தோடு. இந்த பாருங்க, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆராதிக்கணுங்க. வண்டியிலேருந்து விழுந்துட்டேங்க. ஒரு டாக்டர் சார் வந்து எக்ஸ்ரே எடுத்து என்கிட்ட காட்டுறார், இந்த பாருங்க அப்படின்ட்டு. இந்த எலும்பு ஒரு 3/4 பகுதி உடஞ்சி போச்சுங்க, இடுப்பெலும்பு. ஆப்ரேஷன் பண்ணுறீங்களா சார்னு கேட்டேன். ஆப்ரேஷன் பண்ணால் உங்களால் தாங்க முடியாது,
ஹெவி டோஸும் கொடுக்க மாட்டேன், குழந்தைக்கு மாதிரி உங்களுக்கு மாத்திரை தர்றேன், பெட் ரெஸ்ட்லேயே அது சரி பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு தடவை விழுந்தீங்கன்னா உங்களை காப்பாற்ற முடியாது, கவனமாக இருங்கன்னு அனுப்பிச்சிட்டாருங்க. வந்து சேரில் உட்காந்துருக்கிறேன் பாருங்கள், இப்படி திரும்ப முடியலைங்க, இப்படி திரும்ப முடியல, வலி எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, தனியாக ஆளாக நான் இருந்தேன், உதவிக்கு ஆறு இல்லை, தண்ணி எடுத்து குடிக்க முடியாது, சுவிட்சை ஆஃப் பண்ண முடியாது, மிக பெரும் வாழ்க்கையிலே கஷ்டத்தின் கொடுமையின் உச்சக்கட்டத்தில் இருந்தாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நாட்களில் ஆண்டவரே, பூமியில் நான் உயிர் வாழும் நாட்களில் உம்முடைய ஆராதனை ஒன்றை விட்டுட்டேன்னு சொல்லி பரலோகத்தில் கணக்கு இருக்கக்கூடாது ராஜா, எனக்கு ஒரு மன தைரியத்தை தாங்க. இந்த வாரம் நான் போய் ஆராதனை நடத்தணும். தேவன், நான் உயிரை விட்டாலும் விட்டுறேன், நான் ஆராதனையை விட மாட்டேன், என்னை பலப்படுத்துங்க. எனக்கு கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி இப்படியே தாங்க பிடிச்சிட்டு வந்தேன். அந்த நிலைமையில் வந்து ஆராதனையை ஃபுல்லாக நடத்தினேங்க. இங்கே பொடனிலேருந்து குதிங்கால் வரைக்கும் அப்படியே கில்லுன மாதிரியே வலிச்சுக்கிட்டு இருக்கு 24 மணி நேரம். இந்த வலியை தாங்கிக்கிட்டே வசனத்தை பேசினேன். எதுக்கு தெரியுங்களா? ஏதோ ஒரு பகுதி இருளின் வாழ்க்கையில் இருந்துட்டோம், ஒரு பகுதி ஜீவ ஒளியை கொடுத்துருக்கிற நம்மளை நம்பி இந்த ஒளி மங்கி போகாமல் நம்ம வாழணுமேங்கிறதுக்காக வந்த ஆண்டோடைய வார்த்தை பேசினேன். இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறேங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மாமன், தாழ்மையாக சொல்கிறேன், ஒரு ஆராதனை நான் விட்டதே கிடையாதுங்க. கொரோனா எனக்கு வந்துருந்துச்சு, கொரோனாவோட செய்தி கொடுத்துக்கிறேன். சிக்கன் குனியா காய்ச்சல் வந்தது, சிக்கன் குனியா காய்ச்சலோட செய்தி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். 1000 ஆராதனை செய்ய என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு. 700 ஆராதனை செய்துட்டு 300 ஆராதனை செய்திருந்தேன்னா தகுதி கலந்த நிலைமையில் நான் நிற்கிறேன். பவர் கிடையாது எனக்கு, கத்தட்ட கேட்கறதுக்கு எனக்கு பவர் கிடையாது. அதனால உயிரை நான் பணைய வச்சு ஆராதனை செய்கிறேங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இன்றைக்கி காலத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருங்க, காலத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஆராதனை பண்ணி வந்தால் ஏசப்பாக்கிட்ட சேர்றதுக்காக காலத்தை கொடுத்துருக்கிறாரு. அது சின்ன பிள்ளைகள் விளையாண்டது போல விளையாடுறாங்க ஆராதனைனால. எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் புரிய மாட்டேங்குது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு வேண்டான். பிசாசு என்னை ஆராதனைக்கு விடக்கூடாதுன்னு சொல்லி என்னை வீட்டுக்குள்ளே விட்டு கதவை வச்சு பூட்டி விட்டான், ஓட்டிட்டாங்க. பைபிள் எடுத்து தட்டுறேன், கதறேன், ஒருத்த கிடையாது. உடனே ஒரு ஆலோசனை பண்ணேன், இன்னைக்கு ஆராதனைக்கு போனோம்னா அந்த சோதனை எப்படி மேற்கொள்கிறது அப்படின்ட்டு ஆலோசனை பண்ணிவிட்டு ஓட்டை பிரித்து மேலே ஏறி போய் செத்தாலும் சாவம் இந்த சாவு கத்திருக்கணும் தானே பரவாயில்லன்ட்டு குதிச்சா எனக்கு சேதம் ஒன்றும் இல்லைங்க. போய் ஆராதனை செய்கிறாங்க. இந்த இங்கன வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு வெடுக்குங்கண்ணே சுண்டிச்சு பாஸ்டர், அதனால் நான் வரல. சுண்டுங்க கண்டிப்பாக. ஒரு அலை சொல்லுவோமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மாமன், இப்படி நல்லா லைட்டை போட்டு ஃபேனை போட்டு சேரில் உட்காந்து ஆராய்ச்சிட்டு பரலோகத்துக்கு வாங்கங்கும்போது இந்த கதியாக இருக்குதுன்னா, என்னை போல சிலுவையில் அறையப்படாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னா, எப்பா இதுரா நான் சிலுவையில் படிக்கிறேன், அடிங்கடா பரலோகம் போகணும் நான் சொல்லுவோமா? சொல்லுவோம் ஐயா. வர்றாருங்க, சும்மா கெதி கலங்குற மாதிரி வருவாருங்க ஆண்டவர் இயேசு. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இன்றைக்கு அநியாயம் இல்லாமல் நீதி செய்து உண்மையாக இருந்து பரிசுத்தமாக இருந்து தெய்வ பயத்தோடு இருந்து கட்டுப்பாடோடு இருந்து ஆராதிக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இந்த ஆகாயத்தில் ஒரு நாள் பறந்து போவாங்க. நம்ம கண்கள் ஒரு நாள் அதை காணும், அந்நிய கண்கள் அல்ல. நாமளே அந்த ஆட்டுக்குட்டியானவர் ஒரு நாள் பார்ப்போம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? பார்ப்போங்க.
எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இது ஒரு பெரிய சிலாக்கியமுங்க. இந்த ஆராதனை நம்ம வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு பெரிய தங்க பொக்கிஷம் ஆராதனை. அதை ஞானமாக நீங்கள் செய்யணும். அந்த டேஸ்ட் மாறாமல் வருகை மட்டும் டேஸ்ட் மாறாமல் கொண்டு போகணும் ஆயுள் நாள் முழுவதும். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் 2வது வரியில், 2 ராஜாக்கள் 13:2 2வது வரி, இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். அவன் என்ன செய்யல? விடவில்லை. யாரு? 1வது வசனத்தில் பாருங்க. யெகூவின் குமாரனாகிய யெகூவின் குமாரனாகிய யோவாகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவில் எத்தனை வருஷம்? 17 வருஷம் ராஜபாரம் பண்ணான். 17 வருஷமும் யெரொபெயாமின் பாவத்தை பின்பற்றினாங்க. கவனிங்க பிரதர், எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். பாவத்தை பின்பற்றினாங்க. இங்கே சில பேரை பாவம் பின்பற்றுதுங்க. என்ன? 1 தீமோத்தேயு 5:24 படி சிலரை பாவம் பின்பற்றுது. இந்த யோவாகாஸ் என்ன செய்கிறான்? யெரொபெயாமின் பாவத்தை பின்பற்றி போகிறான். கொஞ்சம் கவனமாக இருங்க. நாம் யார் செல்லம் ஆஃப் பண்ணுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கவனிக்கணுங்க. நாங்கள் கவனிக்கணும். இந்த ஒரே பிறவி தான், இந்த ஒரே வருகை தான். ஒரு வருகையில் நீங்கள் போயிட்டீங்கன்னா நல்லது. இப்போ யாரும் வருகையில் தேங்க விடாதபடி போயிருந்தாங்க. இப்படி செய்தி எடுத்துக்கிட்டு நான் படாத பாடுபட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சமைக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியுமே தவிர சாப்பிட்றவங்களுக்கு என்ன செய்யாது? பளிச்சுன்னு சொல்லுங்க. சாப்பிட்ற ஆளுக்கு என்ன செய்யாது? கஷ்டம் தெரியாதுங்க. இதெல்லாம் தயார் பண்ணி இப்படி கர்த்தர் சமூகத்தில் பேசுகிறோம்னா அதை நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும். ஒரு அழி சொல்லுவோமா? சொல்லுங்க. எரேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், எரேமியா 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், எரேமியா 2:6, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்ன அநியாயத்தை கண்டார்கள். எதை பின்பற்றி சொல்லுங்க? என்ன? எதை பின்பற்றி? மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்ன அநியாயத்தை கண்டார்கள். இங்கே ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் வீட்டுக்கு 1 வருஷம் ஆகி நான் ஃபோன் பண்ணாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். 1 வருஷம் ஆகி 1 வருஷம் ஃபோன் பண்ணாமல் இருக்கிறேன். காரணம் என்னென்னா, வாலிப காலங்களில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வேறு மாதிரி அமைச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அது சுவிசேஷ ஊழியங்கள் கிராமங்களுக்கெல்லாம் சகோதரர்களுக்கு சிலருக்கு தெரியும். அந்த சுவிசேஷ ஊழியங்களை எப்படினாலும் நம்ம வாலிப காலத்தில் செய்யணுங்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டிலேயே சமையல் பண்ணி ஊழியத்துக்கு வர்றவங்களுக்கெல்லாம் இங்கேயே சாப்பாடு கொடுத்து கூட்டிகிட்டு போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு வந்தால் லேட் ஆகும்ட்டு அந்த ஊழியம் செய்தோன்னா இங்கேருந்து பழனி பாருங்கள், பழனி இதுக்கிடையில் இருக்கிற கிராமங்கள் போகிறோம். இந்த பக்கம் நத்தம், இங்கிட்ட இருக்கிற அஞ்சுகுழிப்பட்டி, சாணாறுப்பட்டி, கொசப்பட்டி, கோவிலூர் எல்லாம் எங்கெங்கே பாதை போத போய் சுவிசேஷம். இந்த பக்கம் கொடைக்கானல், இங்கே மணப்பாறை, இந்த பக்கம் குஜிலியம்பாறை, காடசந்தூர் சரௌண்டிங் பூரா போனாங்க. இந்த பலத்தை இதில் செலவு பண்ணலாம், தவற விட்டோம்னா போச்சு அப்படின்ட்டு எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். மறுபகுதி ஒரு பலத்தை தேவாலயத்துக்கு செலவு பண்ணேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு பலனெல்லாம் இதில் போட்டு சிம்சோன் கொண்டு போய் எங்கேயோ பலத்தை செலவு பண்ணிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுப்போம். அல்லேலூயா. இப்போ வயோதிப காலத்தில் காலையில் 4 மணிக்கு 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு பல்லு வேலைக்கு ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாட்டு, ஒரு அதிகாரம் வாச்சு ஜெபம் பண்ணுறேன். மதியம் ஒரு பாட்டு பாடி ஒரு அதிகாரம் வாச்சு ஜெபம் பண்ணுறேன். சாயங்காலம் ஒரு பாட்டு பாடி ஒரு அதிகாரம் வாச்சு ஜெபம் பண்ணுறேன்.
அருமையாக தேனிலும் மதுரமாக இருக்குங்க அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏன் சிலருக்கு ஃபோன் பண்ணுறது இல்லைன்னா, ஆராதிக்கணும்னாலும் ஒரு மணி வேணும், ஜெபம் பண்ணாலும் ஒரு மணி வேணும், பைபிள் வாசிச்சாலும் ஒரு மணி வேணும், செய்தி எடுக்கணும்னாலும் ஒரு மணி வேணும், செய்தி கொடுக்கணும்னாலும் ஒரு மணி வேணும். சிலர் வந்து ஃபோன் பண்ணும்போது ஊழியக்காற்ற இதை சொல்லணும் இதை சொல்லக்கூடாது, இந்த கணிப்பு இல்லாமல் குழப்பம், கவலை, டென்ஷன் ஆகிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு நாள் ஜெபம் பண்ணுறேங்க, வந்தாங்கிறதுக்கு போனால் அவன் அப்படி வந்தான் இப்படி வந்தான் தகாத வார்த்தைகளை சொல்லி செபிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்படி தலையை பிடிச்சிக்கிட்டே ஒவ்வொரு வார்த்தையும் சொன்னேன். அந்திய காலத்தில் அவர் ஆவிக்குரிய வாழ்க்கை செய்வார், நம்ம இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறது தெரிய வேண்டாங்களா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஒரு பரிசுத்தவானுடைய வீட்டில் பிரச்சனை இருக்கக்கூடாது, ஒரு பரிசுத்த சௌகரி வீட்டில் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா 60 வருஷம் ஆராதிக்கிறவங்க 50 வருஷம் ஆராதிக்கிறவங்க 50 வருஷமும் பிரச்சனை பண்ணிக்கிறதா நான் என்ன செய்வேன்? ஒரு வீட்டு பிரச்சனையே ஜமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னா எல்லாருடைய பிரச்சனை எப்படி நான் இந்த வயசில் தாங்கி அதை செய்யறது? ஒரு அலை சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். அவங்க எத்தனை நாள் ஃபோன் பண்ணலனாலும் வருத்தப்பட மாட்டாங்க. நான் ஃபோன் பண்ணலன்னா ஃபோனே பண்ணலையே. ஒரு பிரதர் என்கிட்ட கேட்குறாரு, ஐயா ரொம்ப நாளாக ஃபோன் பண்ணலை அப்படின்னு. ஆமாங்க பிரதர், ரொம்ப நாளாக ஃபோன் பண்ணலை. ஏன் பண்ணலை? நீ ஏங்க பிரதர் ரொம்ப நாளாக ஃபோன் பண்ணலைன்னு கேட்டேன். அது தவறாக தெரியலையா உனக்கு? நீ ஃபோன் பண்ணலையே பிரதர், அது உனக்கு தவறாக தெரியல, நான் பண்ணாதான் தவறாக தெரியுதா அப்படின்னு. தவறு தான் ஏன்னாரு. நீங்களும் திருத்துங்க பிரதர், நானும் திருத்திக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.